வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கிற பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட். இன்றைக்கு காலைல பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம என்னெல்லாம் விற்க வச்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது பின்னாடி தான் அந்த பெரிய சந்தை இது. ஸோ அதை நம்ம போய் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பைக்குக்கெல்லாம் டோக்கன், காருக்கெல்லாம் டோக்கன் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நிறைய கடைகள் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்ன, நான் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கிட்ட போனனால நிறைய கடைகள் அப்போ தான் திறந்துட்டு இருந்தாங்க. சார் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு கடைகள் நிறையவே இருக்குது. பலாப்பழம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ 50 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. கிலோ கிட்டத்தட்ட 100 ரூபா விலை. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இந்த நார்த் இந்தியன் பேர் நிறைய பேர் சேர் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த சேர்லாம் விற்க வச்சுருக்காங்க. ஸோ பலாப்பழத்துலேயுமே பல விதமான பலாப்பழங்கள் விற்க வச்சுருந்தாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறைய கடைகள் அங்கே இருக்காது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க ஓப்பன் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் 20 ருபீஸ் தான் வெயிட் இருக்கும். ஸோ பூண்டு நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அப்படி விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா ஃப்ரைடேயுமே எப்படி தான் சென்னையில் இருக்கிற அவ்வளோ மக்கள் கூட்டம் அந்த பல்லாவரம் சந்தையில் பார்க்க முடியுதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் ஃபுல்லாகவே நான் காலையிலேருந்து நான் ரிட்டர்ன் வர டைம்லேயுமே நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே அங்கே நம்ம நடந்து போகிற இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே மக்கள் ஃபுல்லாக நடந்து போய் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம காலையில் போனோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம மத்தியானத்துக்கிட்ட நெருங்குற டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படின்னா ரொம்பவே அந்த இடம் டிராஃபிக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம இன்னும் என்ட்ரு ஆகலை. ஸோ அதனால தான் என்னடான்னா இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் காலியாக இருக்குது. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன செடிகள்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ நம்ம காய்கறிகள் அப்புறம் பூக்கடை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் டிட்டர்ஜென்ட்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சேர் பார்த்தீங்கன்னா 1400 போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. மேபி நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கம்மியாக கொடுப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சு விற்கிற செகண்ட் ஹேண்ட் சேர். இதெல்லாமே நிறைய இந்த பரணி வகையான நிறைய கடைகள் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டுக்கல் பார்த்தீங்கன்னா சின்ன ஆட்டுக்கல்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த சென்டர் வந்துட்டோம். இதில் லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பிளான்ட்ஸாக இருக்கும், நர்சரி கார்டன் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சின்ன சின்ன செடிகள், பூச்செடிகள் அப்புறம் நம்ம காய்கறி செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த செடிகள் வைக்கிறதுக்கான அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள அந்த செடி தொட்டிகள். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கனால ஃபுல்லாகவே கேப்பே விடாமல் கடைகளாக வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த செடிகளுக்கு சம்மந்தமான கடைகளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு செடியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் சீப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் பேசி கொஞ்சம் நிறைய வாங்கினா கொஞ்சம் கம்மியாலாம் கிடைக்கும். ஸோ மற்ற இடத்துல போகிறதுக்கு கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா சென்னையில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி செடி தொட்டிகள் ரொம்பவே தேவைப்படும். நிறைய பேர் இந்த பால்கனியில் வைக்கிறதுக்கான நிறைய செடி தொட்டிகள்லாம் வாங்குவாங்க. அது இல்லாமல் மாடி தொட்டி வைக்கிறவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும் அது. அப்படி நம்ம சென்டரில் வந்தோம் அப்படின்னா அந்த பெட் ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே எக்கச்சக்கமான கிளிகள் இருக்குது. ஒவ்வொரு கிளிகளுமே ஒவ்வொரு ப்ரைஸில் நிறைய சைஸ் டிஃப்ரென்ஸ்லேயுமே அங்கே கிடைக்குது. இவங்க கிளி மட்டும் கிடையாது, கிளிகளுக்கு தேவையான அந்த கூண்டுகளும் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புறாக்களாக வச்சுருக்காங்க. விதவிதமான புறாக்கள் இருக்குது. ஸோ அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புறா ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பக்கம் நம்ம பார்த்துட்டு வந்தது இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பிளான்ஸோட ஷாப்ஸ் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயே போனோம் அப்படின்னா நமக்கு நிறையவே அந்த பெட் ஷாப் நிறையவே இருக்கும். பெட் ஷாப் இல்லாமல் கோழிகள் அப்புறம் நம்ம முயல் வாங்கணும், இல்லை வேறு நாய்க்குட்டி வாங்கணுமா, ஆடு வாங்கணுமா, வான்கோழி வேணுமா, ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக கடைகளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டுக்கோழிகள் விற்றுட்டு இருந்தாங்க. பல விதமான சைஸில் பல ரேட்டில் நாட்டுக்கோழிகள். இவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பேர்ட்ஸாக வச்சுருக்காங்க. எல்லாமே அந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரியும் வேறு காக்டைல் நிறைய வெரைட்டிஸான இது பேரட்ஸ் நிறைய விதமாக இருந்துச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா கோழி வந்துட்டு ஒரு ஜோடி 750 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் சின்ன கோழிகள் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 வரைக்கும் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மற்ற மாதிரியான வேற இன்னும் கொஞ்சம் கோழிகள் வந்துட்டு 600 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க, 650 ரூபா. நம்ம நாட்டுக்கோழிலே பார்த்தீங்கன்னா பல விதமான சைஸில் டிஃப்ரென்ஸ்லேயும் இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டில் பார்த்த கோழி வந்துட்டு கழுத்தறுத்தான் கோழின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாட்டுக்கோழிங்க. இது சண்டைக்கோழி. இந்த கோழி ஆக்சுவலாக 2500 ரூபா கேட்டார். அது இல்லாமல் அவர் உள்ளடியே நிறைய கோழி வச்சிருக்காரு. ஒவ்வொரு கோழியோட சைஸ் தகுந்தாலையும் அதோட ரேட்டு மாறும் அப்படின்னு சொன்னார். பட் இந்த கோழியோட விலை 2500 ரூபா, பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ வான்கோழிகளும் நிறையவே விற்க வச்சிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறையவே வாத்து இருக்குது, நாட்டு வாத்து. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாத்துகள், நிறைய வாத்து வகைகள் நிறைய வச்சுருந்தாங்க. அன்னவெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் வளர்க்குறதுக்கு வாங்குவாங்க. சில பேர் அதை கோழியை வந்துட்டு கறிக்காகவும் வாங்கிட்டு போவாங்க. கோழிகளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பண்ணையிலேருந்து விற்கிற கோழியும் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து கொண்டு விற்கிற கோழிகளும் நிறைய பேர் பையில் கொண்டு வந்து இங்கே கொடுத்து இவங்களோட வச்சு விற்க சொல்லுவாங்க. இந்த பேர்டு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப குட்டியான பேர்டு. நாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெரிய டாகோட கொண்டு வந்துட்டு சின்ன குட்டிகள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நம்ம வான்கோழிலே பார்த்தீங்கன்னா சின்ன வான்கோழிகள், கினி கோழி இதெல்லாமே அங்கே விற்க வச்சிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆடு படுத்து கிடக்கு பாருங்க. நம்ம கோழி குஞ்சிலே பார்த்தீங்கன்னா அந்த கலர் கோழின்னு சொல்லுவாங்க. இந்த நாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வந்துட்டு 17,000 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான ப்ரீட். அது ப்ரீடோட பேரை கேட்க மறந்துட்டேன் நான். ஆல்மோஸ்ட் 30K போகும் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் இந்த வந்துட்டு இப்போ 17K ஃபீமேல் ப்ரீட் அப்படின்னு சொன்னார். நிறைய பெட்ஸ் வந்துட்டு நம்மளால் பார்த்து வாங்க முடிஞ்சுன்னா ரொம்ப லாபமாக இருக்கும். ஸோ ஒருவேளை பார்த்து வாங்க முடியல அப்படின்னா சில நேரம் நீங்கள் ஏமாந்து போகிற நிலைமை தான் இருக்கும். ஏன்னா நிறைய இந்த கிராஸ் ஆன டாக் எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரிஜினாலிட்டி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸில் அதோட ரியாலிட்டியான ஃபேஸ் மாறிடும் அப்படியே. அது இல்லாமல் இந்த பெட்ஸோட வேக்சினேஷன்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது வாங்குகிற டைமில் நம்ம கேட்டு வாங்கிட்டு ஒன்று போட்டால் போடணும், இல்லைனா நீங்களே போடுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குல்ல இந்த டாகு பப்பீஸ். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பெட் ஷாப் இதே மாதிரி 2 பக்கமுமே இருக்கும். நிறைய அக்வேரியம் ஷாப்ஸ் இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாட்டுக்கோழி, வான்கோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்துட்டு இந்த டாக் எல்லாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இது என்ன ப்ரீடுன்னே தெரில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வான்கோழிங்க. அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பழைய பொருட்கள்லாம் விற்கிற கடைகள் இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ண நிறைய பழைய பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு விற்கிற மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன லைட்ஸு, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய அந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்கச்சக்கமாகவே அந்த யூஸ்டு பழசு நிறைய நாங்கள் ப்ராடக்ட்ஸ் அங்கே விற்க போட்டிருப்பாங்க. நிறைய பழைய துணிகள் விற்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். இது பழசு ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லை நான் ஒர்க்கிங்கானே தெரில. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். அதெல்லாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம நிறைய அந்த அக்சசரிஸ் மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே டேமேஜ்னு நினைக்கிறேன். லேப்டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப்ஸ் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபெக்டிவ், ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் சும்மா சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கெல்லாம் செக் பண்ணி எல்லாம் காட்ட மாட்டாங்க. நீங்கள் ஒருவேளை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்து அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுது, ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வாங்கினா அது வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும். செருப்பு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அந்த மாதிரி இப்படி வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ளோர் மேட் வந்துட்டு 5 மேட்டு 100 ரூபாய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த தார்பா மாதிரி மேலே நம்ம ஷெட்டு போடலாம்.
இதெல்லாம் எவ்வளோ ஒரு பேக்கெட் வந்துட்டு 10 or 20 rupees நினைக்கிறேன், 20 rupees பெர் பேக்கெட்டு. ஊறுகாயிலேயே பல விதமான ஊறுகாயெல்லாம் செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நடந்து போனோம்னா அந்த பால் கடம்புன்னு சொல்லி அதையும் வித்துட்டு இருந்தாங்க. 2 கிலோ 150 ரூபாய், 4 கிலோ வெங்காயம் 100 ரூபாய், அந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. அப்புறம் பழக்கடைகளும் நிறையவே இருக்கும். கூழ் நிறைய வித்துட்டு இருப்பாங்க. கம்பங்கூழ்லாம் வாங்கி அந்த நேரம் குடிக்கலாம். ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்கும் காலையில், சென்னைக்கு சொல்லவே வேண்டாம். அப்புறம் மண் பானைங்க, செடி தொட்டிங்கள் எல்லாமே இந்த மண்ணால் செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் விற்க வச்சுருக்காங்க. இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்த்தீங்கன்னா 650 சொன்னாங்க. ட்ராவல் பேக் பார்த்தீங்கன்னா 750 சொன்னாங்க. நெகோஷியேட் பண்ணாச்சுன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும். பட் ஆனால் என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு லெதர் மாதிரி இருக்கும், ஆனால் அது லெதரான்னு தெரியல. பூண்டு 1 கிலோ 100 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. நிறைய செடிகளோட விதைகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இது மாதிரி பூண்டு கடை, இந்த வெங்காயம், அப்புறம் இந்த மாதிரியான நிறைய மளிகை பொருளான கடைகள் நிறையவே வரிசையாகவே இருக்கும். அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய கடைகள் அப்படியே கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருப்போம். கொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. அதில் பெரிய கொடை இருக்குது, சின்ன கொடை இருக்குது. மேபி பெரிய கொடை ப்ரைஸ் கூட இருக்கும். காடை முட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அந்த ஊறுகாயெல்லாம் போட்டு வைக்கிற காரணம் பரணியில் இருக்கிற அந்த ஜாடிகள் நிறையவே இருந்துச்சு. ஸோ அப்பப்போ அங்கேயே சின்ன சின்ன ஜூஸ் கடைகள்லாம் இருக்கும். ஸோ எல்லாருமே அதெல்லாம் குடிச்சு தான் போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்துட்டு 20 rupees நினைக்கிறேன். ஸோ இந்த மளிகை பொருட்கள் கடைகளுமே நிறைய இருக்கும். ஏன்னா வாரம் நிறைய பேர் மளிகை பொருள் கூட வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான கருவாடுகள் இருக்குது. இங்கே டிஷர்ட்டு, ஷர்ட்டு அதெல்லாம் மாதிரி நிறையவே இருக்கும். நம்ம லஞ்ச் பேக் மாதிரியான பேகு கடை நிறைய இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கான டாய்ஸ் கூட நிறையவே கிடைக்கும். ஸோ அது மாதிரி இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 கருவாடு கடைகள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான கருவாடு வச்சுருக்காங்க. வாழைக்கருவாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த அக்சசரிஸ். அவங்களே ஃபிஷ் ராடு அந்த இதெல்லாமே ஃபுல்லாக அந்த செட்டே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே. கப், சாசர், ட்ரே, நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற நிறைய ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், எலக்ட்ரானிக்கில் நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங், ஹாலஜன் லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சில ஒர்க்கிங்கானு தெரியல. பட் ஆனால் நிறைய அந்த லைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நம்ம வீட்டில் வைக்கிற ஃபிட்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். போக போக கடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் இன்னும் கால்பாங்க கூட கடந்து போகலை. ஏன்னா அவ்வளோ கடைகள் இன்னுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிமோட் கார், எல்இடி லைட்டு, அப்புறம் ஸ்ப்ரே, சென்ட் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. சைக்கிள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யூஸ்டு சைக்கிளும் விற்கிறாங்க, புதிய சைக்கிளுமே விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ரூ டிரைவர் அது மாதிரி ஐட்டம்ஸ் நிறையவே. இவங்கெல்லாம் டேட்டூவெல்லாம் போடுவாங்க. ஸோ நிறைய பேர் டேட்டூவெல்லாம் போட்டு போயிட்டு இருந்தாங்க. இரும்பில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நிறைய கடாய்கள், தவா ஐட்டம்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வித்துட்டு இருக்காங்க. இப்போ குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கான அந்த குழிப்பணியாரம் பண்ணுங்க அந்த சீன்சட்டி இதெல்லாமே நிறையவே கிடைக்குது. இரும்பு ஐட்டமே நிறையவே வச்சுருக்காங்க. இரும்பால் செய்யப்பட்ட தவா, அப்போ கிச்சனில் யூஸ் பண்ணுற நிறைய கடாய்கள்
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். அந்த மீன் பிடிக்கிற ராடு, அப்புறம் அந்த ஃபுல் செட்டுமே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா விஷயமுமே அந்த கடையில் வச்சுருப்பாங்க. ஃபிஷ்ஷிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இரும்பு ஐட்டம்ஸ் விற்கிற கடைகள் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடை, நிறைய கிட்டத்தட்ட 10 கடைகள் மேலே பார்த்தேன் நான். அங்கே உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய சைக்கிள்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான விதவிதமான சைக்கிள்ஸ் விற்க வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே பல்லாவர சந்தையை பொறுத்த அளவில் நீங்கள் எதை வேணாலுமே ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். அந்த அளவுக்கு அங்கே ரேட் கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டில் நிறைய மசாலா ஐட்டம் வச்சுருப்பாங்க. இரும்புலே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த இரும்பில் உள்ள நிறைய நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம்ல, தேங்காய் உடைக்கிறது, தேங்காய் திருவுறது, ஸோ சப்பாத்தி கல், சப்பாத்தி உருட்டுறது, அப்புறம் எலிப்பொறி, என்ன வேணும் மேக்ஸிமம் நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. அடுப்புலேயே பார்த்தீங்கன்னா விதவிதமான அடுப்பு இருந்துச்சு, இரும்பால் பண்ணப்பட்ட அடுப்புகள். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த உட்டன் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. சப்பாத்தி தேய்க்கிறது, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அந்த ஸ்பீக்கர் இதெல்லாமே நிறையவே வச்சுருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மோதிரம் வித்துட்டு இருந்தார், கல் மோதிரம். ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த கிச்சன் பொருட்களுமே கிடைக்கும். அவ்வளோ பெரிய தவாலாம் இருந்துச்சு, தோசைக்கல், அவ்வளோ பெரிய தோசைக்கல். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய சைக்கிளும் பழைய சைக்கிள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ புதுசு ஒரு ரேட்டில் இருக்கும், பழசு கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய நாணயங்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க, பழைய ரூபா நோட்டுகள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க கூட சொன்னாங்க, இது என்னன்னே தெரியல. ஸோ நல்ல ஃபேனா, ஓடுற ஃபேனா, ஓடாத ஃபேனானே தெரியல. எக்கச்சக்கமாக ஃபேன் அடுக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம நிறைய அந்த ஃபுல்லாக அந்த யூஸ்டு ப்ராடக்ட் தான் எல்லாமே. விதவிதமான சைஸ்லான பீரோக்கள் விற்க வச்சுருக்காங்க, சோஃபாலாம் இருக்குது. திடீர்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் வைக்க ஐடியா இருக்குது, ஒரு வடையெல்லாம் சுடணும் அப்படின்னா, ஒரு டீ கடை வைக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த வடை போடுற பெரிய சீன்சட்டி, அந்த கடாய் ஐட்டம்ஸ் எல்லாமே ஈஸியாக இங்கே கிடைக்கும். ஸோ சின்னதாக உங்களுக்கு கடை ஸ்டார்ட் பண்ணால் கூட போயிட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்கு ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெருசாக நீங்கள் புதுசாக தான் வாங்கி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர் கடை இருக்குது, அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கிங் சைஸு, குயின் சைஸு, பெட்டு, காட்டு, பட் இது என்ன வுட்டுன்னு தெரில. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை தான் நீங்கள் தான் போய் பார்த்து வாங்கணும். அது இதெல்லாம் நிறையா டைனிங் டேபிள், அப்புறம் டீப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 5 கோவா சட்டை வந்துட்டு 1000 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வாங்கிட்டும் போயிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸ் அதெல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வடகோன்னு சொல்லுவோம்ல, அது வித்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ மக்கள் கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி தூரம் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பில்லோஸ் எல்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுட்டர், விதவிதமான கம்பெனி ரவுட்டர் இருக்கு அதில். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சைக்கிள் அதே மாதிரி தான், புது சைக்கிள், பழைய சைக்கிள். ஸோ இதில் இவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஊட்டி வர்க்கியிலே விதவிதமான வர்க்கி வச்சுருக்காங்க. பிஸ்கட் ஐட்டம்ஸ், பழைய காலத்து ரேடியோலாம் வச்சுருக்காங்க. ஹோம் தியேட்டரு, சிடி பிளேயர், ஃபேனு, எலக்ட்ரானிக்கல் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே யூஸ்டு, ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயுமே நிறைய இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
ஸோ ஆக்சுவலாக என்னென்னா சென்னையில் வீடை காலி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கொடுத்துட்டு விற்றுட்டு போயிடுவாங்க மொத்தமாக. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பல்லவர் சந்தையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்குமான சைக்கிள் இருக்குது. இப்போ சின்ன 3 வீல் சைக்கிளும் இருக்குது, 2 வீல் சைக்கிளும் இருக்குது. நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு ஓட்டுற மாதிரியான சைக்கிள்ஸுமே விற்க வச்சுருக்காங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காட் பெட்டு கட்டில் நிறையவே இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நிறைய கட்டில் வச்சுருக்காங்க இங்கே. அந்த பெட்லேயுமே பார்த்தீங்கன்னா விதவிதமான பெட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த குஷன்லேயுமே ரொம்ப வித்தியாசமான அந்த ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி, திக்னஸ் பெருசாக இருக்கிற மாதிரி, சின்னதாக இருக்கிற மாதிரி. அப்புறம் சோஃபாவுமே நிறைய வச்சுருக்காங்க சுற்றியுமே. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹோம் தியேட்டர், அப்புறம் கீபோர்டு, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் வாங்கலாம். அது இந்த கேஜி கணக்கில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ப்ளூடூத் ஹெட்ஃபோனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் பேகு, ஒரு பேக் 50 ரூபான்னு போட்டு வித்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த ஆஃபீஸ்லலாம் ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்து நம்ம வாங்கிட்டு நிறைய பேர் பார்த்து அதில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உடன் ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க. இது சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா 12Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன உட்டுன்னு தெரியல, பட் ஆனால் உடன் ஃபர்னிச்சர் நிறையவே அங்கே இருக்குது. அது இல்லாமல் குஷன் சோஃபாவுமே நிறைய இருக்குது. 2 சீட்டர், சிங்கிள் சீட்டர், 5 சீட்டர், இந்த மாதிரி பல உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல் ஷேப்பில் வேணும்னா அந்த மாதிரி கார்னர் சோஃபாவுமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இவங்களுக்கு வேறு ஷாப்ஸ் இருக்கும், அங்கேயும் போய் வாங்கலாம். இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா 1200 சொன்னாங்க. அது இல்லாமல் பீரோலேயே இந்த இன்ஜினியரிங் வுட்டில் பண்ண பீரோஸ் நிறையவே இருந்துச்சு. நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள், விதவிதமான ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு இருந்துச்சாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ வுட்லேயே பண்ண நிறைய டைனிங் டேபிள். வாங்கண்ணே, நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபர்னிச்சர். நம்ம கடை வந்து பல்லாவரம் சந்தையிலையும் இருக்குது, டி நகரில் இருக்குது, சைதாப்பேட்டையில் இருக்குது. நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்லு, பெட்டு, புரியுதுங்களா? இது எல்லாமே இங்கே சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கட்லு, மேட்ரஸ் போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.25 குயின் சைஸ் கட்லு, 4 இன்ச்சு ஃபோம் பெட்டு, 4 இன்ச்சு திக்னஸ் இருக்கும். காலுடைய அளவு பார்த்தீங்கன்னா 4x4 லெக்கு, செட்டிநாட் டைப்பு போல்டு, ஹேண்ட் கார்விங், ஃபுல்லாகவே கார்விங் உள்ளது. உங்களுக்கு வந்து இந்த கட்லும் பெட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம். இதுலேயே வந்து இன்னொரு ஐட்டமும் இருக்குது, வாங்க காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே 6.25 கட்லு வித் ஸ்ப்ரிங் மேட்ரஸ். ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 8 இன்ச்சஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,999 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வெளியில் போய் எங்கே வாங்கினாலும் சரி, இந்த 8 இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் போட்டால் உங்களுக்கு கட்லோடைய விலை 20,000 ரூபா வரும்னு. ஆனால் எங்ககிட்ட வந்து கார்த்திக் ஃபர்னிச்சருடைய ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு 14,999 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்லோடைய மாடல்ஸு. இதில் என்ன மாடல்ஸ் வேணுமோ இவ்வளோ மாடல்ஸும் இருக்குது. இது வந்து ஏன் எங்களால் இந்த விலைக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா இது எல்லாமே எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்க. எங்களுடைய கடை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. உங்களுக்கு கல்யாண காம்போ வேணும், இல்லை எனக்கு வந்து வீட்டுக்கு கட்டில் மட்டும் வேணும், இல்லை சோஃபா செட்டு வேணும், இல்லை என்ன ஐட்டம் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலான்னு. நம்ம கடை வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. கடை பேர் வந்து கார்த்திக் ஃபர்னிச்சர். ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 7299947343, 9790552784. இது ரெண்டுமே என்னுடைய நம்பர் தான். உங்களுக்கு என்ன வேணும், இல்லை ஃபோன் பண்ண முடியலன்னா கூட ஜஸ்ட் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்னு சொல்லுங்கள். அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸு, ரேட்டு, ப்ரைஸு முதற்கொண்டு உங்களுக்கு
வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். இல்லை எதுலேயுமே கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா கூகுளில் போய்ட்டு கார்த்திக் ஃபர்னிச்சர் டி நகர்னு ஜஸ்ட் டி நகர்னு டைப் பண்ணுங்கள். எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு. இந்த ஆஃபர் வேணும்னா ஜஸ்ட் எங்களை கால் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணி தரோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே அந்த நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற சேரு, லேப்டாப் டேபிள் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இல்லை ஒரு டேபிள், ஆஃபீஸ் டேபிள் வேணும் அப்படின்னா வாங்கலாம். ஆஃபீஸ் சேரு, அப்புறம் பெட்டு, காட்டு, சோஃபா, ஃபர்னிச்சர் கடைகளுமே நிறையவே அந்த ஒரு பாதி இடமே ஃபுல்லாகவே அந்த ஃபர்னிச்சர் கடையாக தான் இருக்கும். இதில் நிறைய புதிய ஃபர்னிச்சர் கடைகளுமே இருக்கும். அது இல்லாமல் பழைய ஃபர்னிச்சர் விற்கிற கடைகளுமே நிறையவே இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளட்டில் அடிப்பட்டது, அவங்களே சரி பண்ண ஃபர்னிச்சர், ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஃபர்னிச்சர் கூட ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். அது நம்ம பார்த்து நல்லதாக பார்த்து எடுக்கிறதுல தான் நம்ம விஷயமே இருக்குது. இந்த ஆஃபீஸ் சேருமே நிறைய 1000, 1200 இதெல்லாமே நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த குஷன் சோஃபாவே நிறையவே இருக்குது. அந்த 3 தனியான அந்த 3 செட் சோஃபா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேக் மாதிரி கடைகளில் யூஸ் பண்ணுற ரேக்கு, அப்புறம் சேரு, திவான், ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இருக்குது. அது இல்லாமல் நார்மலான மேட்ரஸுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஷூன்னு போட்டு வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ஃபார்மல் ஷூஸு. ஸோ டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள், அலமாரா, சோஃபா, அப்புறம் இந்த கபோர்டு. ஸோ வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் இல்லை, கபோர்டு வேணும்னா கூட அது மாதிரி கபோர்டு வந்து இங்கே ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ சில பேருக்கு கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஆஃபீஸ் டேபிள், ஆஃபீஸ் சேரு, அப்புறம் டிவி ஸ்டாண்டு, இது வந்து 3x3+2 சோஃபா. அப்புறம் வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின்லேயே ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், அப்புறம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாதிரியான வாஷிங் மிஷினுமே இருந்துச்சு. அப்புறம் ஜெனரேட்டர் இருந்துச்சு. இங்கே இருக்கிற நிறைய அந்த ஃபர்னிச்சர் கடைகளுக்கு இவங்களுக்கே தனியாக ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொன்று என்னடான்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ஃபர்னிச்சர் இருக்குன்னா இவங்களை விற்கணுன்னா காண்டாக்ட் பண்ணால் கூட இவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்கள்டே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் ரிக்ளைனர் சோஃபா. இது இந்த சோஃபாலாம் பார்க்க கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குற மாதிரி சோஃபா. நிறைய வந்து இறங்கிட்டும் இருக்குது, நிறைய வாங்கிட்டும் போயிட்டுருக்காங்க. அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பெட்லேயே சிங்கிள் காட், டபுள் காட், அப்புறம் கிங் சைஸு, குவீன் சைஸு. ஃப்ரிட்ஜ் வேறு நிறைய வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜுமே இருந்துச்சு, சின்ன சைஸில் ஃப்ரிட்ஜுமே இருந்துச்சு. சிங்கிள் டோர், டபுள் டோர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீல் பீரோஸ். ஸோ போக போக கடைகள் நிறைய வந்துட்டே தான் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த யூஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் தான் நிறையவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபர்னிச்சர். அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபர்னிச்சருமே இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பா வைக்கிறதுக்கான ஃபுல் செட்டப்போடு இருக்குது. அது இதெல்லாம் உடன் காட்டு, அப்புறம் கட்லு, பெட்டு, மேட்ரஸ்.
அப்படியே நம்ம கிட்ட அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நெருங்கிட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பெட்டு, சோஃபா இந்த மாதிரியான ஃபர்னிச்சர் கடைகள் தான் நிறையவே இருக்குது. புதுசு பழசு எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி கடைகள் நிறையவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீல் ரேக் வீட்டில் வைக்கணும் இல்லை கடையில் வைக்கணும் அந்த மாதிரியான ரேக் நிறையவே வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ செல்ஃப் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் நிறையவே. அது இல்லாமல் நிறைய ஆஃபீஸ் சேரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வந்து இறங்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான ஹேண்ட்பேக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் அந்த மாதிரிலாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன வாட்ச்சு, பெரிய வாட்ச்சு, டெம்பர் கிளாஸு, அப்புறம் காலில் போடுற செப்பல்ஸ், ஷூஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சவுண்ட் பார், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஐட்டம்ஸ். இதெல்லாமே யூஸ்டு பழைய ஜென்ரேட்டர்லாம் விற்க வச்சுருந்தாங்க. நிறைய பேகு, சூட் கேசஸ், ட்ராவல் பேகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ஃப்ரிட்ஜுமே இங்கே விற்க வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே யூஸ்டு ப்ராடக்ட். பட் ஆனால் எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். அவங்க நமக்கு செக் பண்ணியே கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜோட ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீல் பீரோ, அல்மரா, அப்புறம் நம்ம இன்ஜினியரிங் வுட்டில் பண்ண அந்த பீரோவுமே இருந்துச்சு. அது இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் விற்க வச்சுருக்காங்க. லேப்டாப்போட டெஸ்க்டாப் நிறையவே விற்க வச்சுருக்காங்க.
Ini